ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி இருதய மேரி குடும்பத்தினர், கடலூர். டி. ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் மற்றும் இருதய மேரி இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி. திருமதி ஜூடித் மார்செலின் குடும்பத்தினர், கோயமுத்தூர். குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி. இமானுவேல், பிரேமா, ஈத்தன், கேபி, அட்ரி. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்திற்கு உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி. அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர், சி. தாமஸ் பாண்டியன் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்டிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பண்டிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் லூர்து அன்னையினுடைய விழாவை உலக நோயுற்றோர் நாளாக கடந்த சில ஆண்டுகளாக திருச்சபை கடைபிடித்து வருகிறது. எனவே இந்த திருப்பலியிலே நாம் குறிப்பாக நோயுற்றிருக்கிற நமக்கும் நமக்கு தெரிந்தவர்களுக்கும் அன்னை மரியாவின் பரிந்துரையின் வாயிலாக நிறைவான நிலையான உடல் நலத்தை இறைவன் தர வேண்டும் என்று இத்திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். நம்முடைய நோய்களுக்கு ஒருவேளை நாம் செய்கிற தவறுகள், குற்றங்கள் காரணமாக இருந்தால் அந்த பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னித்து இரக்கம் காட்ட வேண்டும் என்று மன்றாடுவோம். உள்ளம் நொந்து வருந்துவோரை நலமாக்க அனுப்பு பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் வல்லமையோடு பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 4 முதல் 13 முடிய.
அந்நாட்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு கிபியோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிப்பிடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்றிரவு கிபியோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேன் என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பல்லவி. ஆண்டவரே எனக்கும் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலகி விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 வசனங்கள் 30 முதல் 34 வரை. திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரல்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய படையோடு மக்ரான் என்கின்ற ஒரு பாலை நிலத்தை கடக்க வேண்டியிருந்தது.
கொளுத்துகின்ற வெயிலிலும் எரிகின்ற மணலிலும் வீரர்கள் மிகவும் அவதிப்பட்டார்கள், தாகத்தால் துடித்தார்கள். அலெக்சாண்டரும் தாகத்தால் துடித்தார். அவர் தாகத்தை தணிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே அவருடைய தளபதிகள் நீண்ட தூரம் நடந்து சென்று தங்களுடைய தலையில் மாட்டுகின்ற கவசத்திலே சிறிது தண்ணீரை கொண்டு வந்தார்கள். அலெக்சாண்டர் இந்த தளபதிகளுடைய பிரமாணிக்கத்தை பாராட்டினார். பின்னர் அவர்களிடம் வீரர்களுக்கு தண்ணீர் உண்டா என்று கேட்டார். அவர்கள், இல்லை மன்னா, உங்கள் ஒருவருக்கு மட்டுமே தண்ணீர் சிறிதளவு கிடைத்தது என்று சொன்னார்கள். வீரர்களுக்கு தண்ணீர் இல்லாத போது எனக்கும் தண்ணீர் தேவையில்லை என்று கூறியபடி அவர்கள் கவசத்தில் கொண்டு வந்த நீரை அந்த மணலிலே ஊற்றினார் அலெக்சாண்டர். தாய்மை உள்ளம் கொண்ட, தங்களுடைய துன்பத்தையும் உணர்ந்த தங்கள் தலைவன் அலெக்சாண்டரை நினைத்து வீரர்கள் பாராட்டினார்கள். இன்றைய நற்செய்தியானது இயேசு தான் அனுப்பிய திருத்தூதர்கள் மீதும் மற்றும் மக்கள் மீதும் காட்டுகிற அக்கறையையும் தாய்க்குரிய அன்பையும் எடுத்துரைக்கிறது. திருத்தூதர்கள் வல்ல செயல்களையும் அருங்குறைகளையும் கண்ட மக்கள் திரள் திரளாக கூடி வருகிறார்கள். திருத்தூதர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை பின் செல்கின்றார்கள். திருத்தூதர்களுக்கோ சாப்பிடவோ ஓய்வெடுக்கவோ நேரமில்லை. தாய் தன் பிள்ளை மீது கொள்ளுகிற கரிசனையோடு இயேசு திருத்தூதர்களை தனிமையான இடத்திற்கு வந்து சற்றே இளைப்பாற அழைக்கின்றார். இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது மோசே, தாவீது போன்ற பல மாபெரும் தலைவர்கள் ஆடுகளை மேய்த்தவர்கள். இவர்களில் மோசேயை பற்றி யூத சமுதாயத்திலே ஒரு பாரம்பரிய கதை உண்டு. மோசே தன் மாமனார் இத்ரேயாவினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு குட்டி ஆடானது மந்தையிலிருந்து தப்பித்து காணாமல் போய்விடுகிறது. அந்த ஆட்டை தேடி மோசே பல மணி நேரம் அலைந்து திரிகின்றார். இறுதியாக அந்த ஆட்டுக்குட்டியானது ஒரு ஆழமான பாறை இடுக்கிலே புகுந்து அங்கிருக்கிற நீர்ச்சுனையிலே தண்ணீரை பருகி கொண்டிருந்ததை மோசே பார்த்தார். பிறகு மோசே அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து, உன்னுடைய தேவை இதுதானா என்று சொல்லி, நீ இவ்வளவு தூரம் நடந்து வந்து களைப்பாக இருப்பாய், எனவே நான் உன்னை தூக்கி செல்லுகின்றேன் என்று கூறி அந்த ஆட்டை தன் தோள் மேல் சுமந்து சென்றார். இதை கண்ட இறைவன், உனக்கு சொந்தமில்லாத ஒரு ஆட்டின் மீது நீ இவ்வளவு அக்கறையோடு இருக்கிறாய் என்றால் உன்னை நம்பி என் மக்களை நான் ஒப்படைக்கிறேன். அவர்களை நீ எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அழைத்து வர வேண்டும் என்று கடவுள் சொன்னதாக ஒரு பாரம்பரிய கதை. ஆடுகளின் ஒவ்வொரு தேவையும் நிறைவு செய்வது ஆயனின் கடமை. ஆடுகளின் பசி அறிந்து பசும்புல் வெளிக்கு அழைத்து செல்வது ஆயனின் கடமை. தாகம் அறிந்து நீர்நிலைகளுக்கு நடத்தி செல்வது ஆயனின் கடமை. ஆடுகள் சோர்வடையும் போது அவைகள் இளைப்பாற பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்வது ஒரு ஆயனின் கடமை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆயன்தான் நம் ஆண்டவர் இயேசு. அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரல்லா ஆடுகள் போல் இருந்ததை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே பரிவு மிக அவசியமாக தேவைப்படுகிறது. எத்தனையோ புரட்சிகள் இந்த உலகத்தில் நடைபெற்றிருக்கின்றன. இன்றைய உலகுக்கு தேவையான மிக முக்கியமான புரட்சி பரிவு புரட்சி. இந்த புரட்சி, இந்த பரிவு நம் அனைவருக்கும் வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்மை சுற்றி வாழுகிற ஏழை எளியோர் மீது, சமுதாயத்திலே மிகவும் நலிந்த மக்கள் மீது,
அனாதைகள், கைம்பெண்கள், அந்நியர் மீது நம்முடைய தனிப்பட்ட பரிவு, அக்கறை வேண்டும். இத்தகைய பரிவையும் தாயுக்குரிய அன்பையும் நம் அனைவருடைய அன்புக்குரிய அன்னை மரியாவிலே நாம் காண்கிறோம். வயதான நிலையிலே தாய்மை பேற்றினை அடைந்த எலிசபெத்துக்கு உதவியதிலும், கானாவூரிலே மணமக்களுக்கு குறை ஏற்பட்ட போது அதை களைவதிலும் அன்னை மரியாள் காட்டிய அக்கறையும் அன்பையும் நாம் நன்றாகவே அறிவோம். அது மட்டுமல்லாமல் உலகமெங்கும் அன்னை மரியாவின் காட்சிகள் அவருடைய பரிவுக்கான சாட்சிகள். நாமும் அன்புக்குரியவர்களே பிறர் மீது அக்கறை காட்டுவோம், அன்றாடம் அற்புதங்களை காண்போம். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன்வந்தேன் பணிவாக. தந்தையே பாயோ பலியாக சிந்தித்தேன் வெகுவாக. சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் வெகுவாக. சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே பாயோ பலியாக. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித ஆரோக்கியனுடைய சிறப்பு நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே முது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபென்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழும் இதன் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளிமிகுமுடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுள் நம் ஒவ்வொருவர் மீதும் அக்கறை கொண்டுள்ளார். அவரைப் போலவே நாமும் பிறர் மீது அக்கறை கொண்டு வாழ தேவையானார்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தோர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் அனைவரையும் தம்மோடு சற்றே இளைப்பாற அழைக்கின்றார். இவரை உணவாக உண்ண அழைக்கப்படும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரிய அன்னையின் பக்தர்களே, அனைவரையும் ஒவ்வொரு மாதம் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வரவேற்பதில் மகிழ்கின்றோம். நம்முடைய அன்னையினுடைய திருத்தலம் மிக விரைவிலே மைனர் பசிலிக்காவாக உயர்த்தப்பட அதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முதலாக நம்முடைய உயர்மறை மாவட்டம் அனுமதி அளித்தது. அடுத்தது கடந்த மாதம் நம்முடைய தமிழக ஆயர்கள் இதற்கு அனுமதி அளித்தார்கள். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இந்திய ஆயர்களும் அனுமதி அளித்திருக்கிறார்கள். எல்லா ஆயர்களும், எந்த ஒரு ஆயரும் எல்லாரும் இந்த திருத்தலம் மைனர் பசிலிக்காவாக உயர்த்தப்படுவதற்கு தடை இல்லா சான்றை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். மிக விரைவில் இந்த விண்ணப்பம் வத்திக்கான் நகருக்கு செல்லும். ஒரு 15 நாட்களுக்குள்ளாக அது போகும். பிறகு அங்கு அவர்கள் அதை பற்றி தீர விசாரித்து இந்த பரிந்துரைகளை எல்லாம் ஏற்று அதை வழங்குவார்கள். எப்பொழுது என்று தெரியாது. எனவே அந்த பணியும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க உங்களை முதலாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த திருத்தலம் மைனர் பசிலிக்காவாக உயர்த்தப்பட வேண்டும் என்றால் சில நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும். அவ்வாறு ஒவ்வொன்றாக நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். இன்னும் சில பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. புதிய ஆலயத்தினுடைய ஒரு பக்கத்திலே சுற்றுச்சுவர் இல்லாமல் இருந்தது, அதுவும் அமைக்கப்பட்டு விட்டது ஏறக்குறைய. இன்னும் சில பணிகள். அது மட்டுமல்லாமல் வாகனங்களை நிறுத்துகிற அந்த இடத்திலும் அவர்கள் மண் தரையாக இருக்கிறது, பேவர்ஸ் பிளாக் போட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறு பல பணிகள். இங்கு வருகின்ற நீங்களும் மற்றவர்களும் இந்த இடத்திலே தேவையான எல்லா உதவிகளையும் பெற வேண்டும் என்பதற்காக பல பணிகளை செய்து வருகிறோம். எனவே உங்களில் விருப்பமுள்ளவர்கள், தாராள மனமுள்ளவர்கள் இந்த பணிகளுக்கு உதவுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவுட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி இருதய மேரி குடும்பத்தினர், கடலூர். டி. ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் மற்றும் இருதய மேரி இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி. திருமதி ஜூடித் மார்செலின் குடும்பத்தினர், கோயமுத்தூர். குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி.
இமானுவேல், பிரேமா, ஈத்தன், கேபி, அட்ரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்திற்கு உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர் சி. தாமஸ் பாண்டியன் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி